வணக்கம் மீன்பெரி யூடியூப் நண்பர்களே. ஸோ ஐபிஎல்லோட 6வது மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச்சு எல்லா டீமும் ஒரு டைம் ப்ளே பண்ணியாச்சு. கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். டெப்த் மீன்ஸ் கொஞ்சம் எனக்கு ஈஸியராக இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறக்கும். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். இந்த மேட்ச்லேருந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறது இந்த லெவல்ஸில் பெருசாக மாற்றம் இல்லை அப்படிங்கும்போது யாருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோக்கு இடையில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். ரஹானே ஒரு சின்ன ஒரு மைனர் இன்ஜுரி அப்படிங்கிறதுல பாதிலேயே போன மேட்ச்சில் வெளியே போனார். பட் இது வரைக்கும் பெருசாக எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அவரே கேப்டனாகவும் அவரும் லெவலில் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆன் டைமில் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். ஃபாரின் ஸ்லாட்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. பட் இந்த மேட்ச் மட்டும் பார்த்துருவோம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பின்னாலன் க்ரீன் நாம் எதிர்பார்த்தது தான். ஸோ லெவல்ஸில் பின்னாலன் அல்லது ஸ்டிம் செய்யப்பட்டிருப்பாருன்னு, அதே போல் க்ரீன் கன்ஃபார்மாக இருப்பார், இப்படி எல்லாமே நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்சுக்கான நம்ம மார்னிங் தான் வீடியோ போட்டோம். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி லேட்டாக தான் வரணும். ஸோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஒரு 10 பைசா 15 பைசா சம்திங் வந்துட்டு ஒரு இடத்துல மேட்சை திரும்பவும் ஈக்குவல் பண்ணாங்க எல்எஸ்ஜி. ஸோ இதை தான் நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். க்ளோஸ் மேட்ச் அப்படின்னாலே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் ஏதாவது ஒரு டீம் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஈக்குவல் ரேஞ்சுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த க்ளோஸ் மேட்ச் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ வின்னரை ஃபோக்கஸ் பண்ணாமல், ஏன்னா அங்கேருந்து ஜாக்பாட்டும் ஆகலாம் அல்லது அப்படி அது மாதிரி நேற்று மாதிரி தோக்கவும் செய்யலாம். ஓகே, ஸோ அப்போ லோயஸ்ட் ஏடுக்காக க்ளோஸ் மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணி ஈக்குவல் ஆகிற ரேஞ்சுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி யோசிச்சுக்குங்க ட்ரேட் பண்ணுறவங்க. ட்ரெயின் டீம் போடுறவங்க சாய்ஸஸ் தான். அதுவும் ஜிஎல் மாதிரியான ப்ளே பண்ணுறவங்க சாய்ஸஸில் தான் எடுத்தாகணும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் நான் இங்கே இப்போ ஃபாரின் ஸ்லாட் பின்னாலன் க்ரீன், சுனில் நரேன், முசரபானி உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். முசரபானி நம்ம எதிர்பார்க்கலை. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது ஸோ பத்திரினாவை எதிர்பார்த்தோம். பட் பத்திரினா இல்லை, முசரபானி. ஸோ அப்படியே தான் தொடருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் மேட்ச்சு இம்பேக்ட் பிளேயராக கார்த்திக் தியாகி இருந்தார். இது 2 சாய்ஸ். ஒரு வேளை பேட்டிங்காக இருந்துச்சுன்னா மாறும். ஸோ இங்கே மணிஷ் பாண்டேக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிற இம்பேக்ட் பிளேயர் யாருன்னா கார்த்திக் தியாகி அண்டு மணிஷ் பாண்டே. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஸ்லாட் இது எதிர்பார்த்தது தான். டிராவிஸ் ஹெட், கிளாசன் இது மஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ அதே போல் டேவிட் பெயின் இம்பேக்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 3 பிளேயரோட போனதுனால தான் இது நடந்தது. ஸோ இங்கே பெருசாக மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இமெயிலிங் அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் உள்ளே வந்திருந்தார். இங்கே எக்ஸ்பெக்டேஷன் அண்டு பிளேயராக இருக்க வாய்ப்பு யாராக இருக்குது அப்படின்னா லிவிங் ஸ்டோனுக்கும் டேவிட் பெயினுக்கு இடையில் ஸ்வாப் ஆகலாம். ஸோ பவுலிங்காக பேட்டிங்காக பொறுத்து மாற வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு வின்னர் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிளேயர் பிக்கிங்கில் எந்த மாதிரியெல்லாம் உட்கார வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பார்த்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இந்த மேட்சுமே இருக்குது. ஓகேங்களா? எஸ்ஆர்ஹெச் பிகாஸ் இந்த பிளேயர்ஸ் ப்ளே பண்ணி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம். ஸோ மேட்ச் எப்படி இருக்கும், லாஸ்ட் மேட்ச் மாதிரி லோயஸ்ட் ட்ரேடு கொடுக்குமா? ஸோ அந்த விஷயத்தையெல்லாம் தாண்டி ஸோ இருக்கிற அமைப்புக்கு எந்த டீம் வெற்றி பெற அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் பார்க்கும்போது கேகேஆருக்கு இங்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்சில் இந்த பிளேயர்ஸ் இசான் கிசான், கிளாசன், ஸோ இவங்களெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத.
பட் இருந்தால் கூட போன மேட்ச் அது இந்த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எஸ்ஆர்ஹெச்சுக்கு திரும்பவும். ஸோ கேகேஆர் 60% வெற்றி பெற வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இந்த பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூட் இருந்தால் வெற்றி பெற முடியுமானா கொஞ்சம் டவுட். இசான் கிசான், ஹெச் கிளாசன், ஏசர்மா, ட்ரேவிஸ் ஹெட், ஸோ இவங்க தான் டாப் பேட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. பட் அது அப்படியே உள்டாக கேகேஆர் சைடு பார்க்கும்போது ஓப்பனர்ஸான ரஹானே, பின்னாலன் அண்டு ரகுவன்சி, கிரீன், ஸோ இந்த 4 பேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேகேஆருக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ வின்னர் கேகேஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ கேகேஆர் வின் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு புரிஞ்சுக்குங்க. பின்னாலன், ரஹானே, ரகுவன்சி, இதில் மொத்தம் 4 பேட்டர், க்ரீனோட சேர்த்து 4 பேட்டர் இருக்காங்க. ஒரு 2 பேட்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே கேகேஆருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படுது. ஓகேவா? சரி, ஓகே. அப்போது எஸ்ஆர்ஹெச் ஒரு வேளை மாறி எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் ப்ளே பண்ணுறோம், ஸோ யாரோட கான்ட்ரிபியூட் இருந்தால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம நேரடியாகவே காட்டுறது தான். இதை தவிர்த்து இம்பேக்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத இங்கே யோசிக்கணும். பட் நாம் இது மட்டும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட் எடுக்கலை. ஸோ பிளேயிங் லெவல் மட்டும் எடுத்திருக்கோம். சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும் அப்படின்னா வர்மா, அரோரா, நிதிஷ் ரெட்டி, ஸோ இந்த பேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அப்போது தான் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர்லேருந்து மேட்சை எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இவங்க லோயஸ்ட் பேட்டிங் ஆர்டரில் வரக்கூடியது. நிதிஷ் ரெட்டி மட்டும் கொஞ்சம் முன்னாடி இறங்கலாம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். நீங்கள் எஸ்ஆர்ஹெச் சைடு ஒரு டீமை மேக் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் முக்கியம். இந்த பிளேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இல்லை எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுது அப்படின்னா நம்ம அங்கே காட்டின 4 பேட்டர்ஸில் 1 or 2 பேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு இங்கிருந்து பேட்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஜாக்பாட் டைப்பான மேட்ச் அமைஞ்சால் அந்த மாதிரி நடக்கும். ஓகே, ஓகே. இப்போ யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் நேற்றுமே அந்த விஷயங்கள் நடந்திருந்தது. ஸோ அப்துல் சமாத், ஸோ ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். சமாத் ப்ளே பண்ணுன்னா எவ்வளோ அடித்தா வின் ஆகிறதுக்கு எல்எஸ்ஜிக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு மெசேஜில் நம்ம போட்டிருந்தோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக போட்டிருந்தோம். ஸோ அவர் அந்த ரன்னை ரீச் பண்ண முடியல. ஸோ டஃப் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஜாக்பாட்டாக மாறுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி தான் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆன் டைம் கிளியராக இருக்கும். ஸோ லெவல்ஸ் மாறல அப்படின்னா இப்போ சொல்கிற விஷயங்களே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ கிரெடிட் பேஸில் நம்ம இங்கே யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் பெருசாக சேஞ்ச் ஓவர் ஆகலை அப்படின்னா இசான் கிசானோ, கிளாஸனோ ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இசான் கிசான், பின்னாலன், ஸோ இந்த மாதிரி டாப்பில் இருக்கிற பிளேயரே என்ட்ராகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே திரும்பவும் ரகுவன்சியோ அரோராவோ ஒரு பிளேயர் உள்ளே வரலாம். இது ஒரு டிஃபிகல்ட் சான்ஸ் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பின்னாலன், கிளாசனில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வர்றக்கும் அண்டு ப்ளஸ் இசான் கிசான், ரகுவன்சி அல்லது அரோரா, இதில் ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 விக்கெட் கீப்பர் அல்லது 3 விக்கெட் கீப்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கி மேட்ச்லேயும் இருக்குது. பிச்சோட கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க ஆன் டைமில். ரைட். ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சில் ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஒரு பிளேயர் வரதான் செய்யணும். ஸோ இந்த ரீசன் தான் கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நல்ல ஆடு கூட கிடைக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரஹானே, ரிங்கு சிங்கில் ஒரு பிளேயர். கேகேஆர் ஜெயிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரஹானாவை டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ கேகேஆர் சைடு டீமை மேக் பண்ணும்போது ரஹானாவை எடுத்துகிட்டு ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவில் ஏதாவது ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு போய்க்கலாம். பிச்சை மட்டும் கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணி இந்த பிளேயரை சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே அப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆகுது அப்படின்னா ஏ வர்மா உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ இது பேட்டிங் பேஸுக்கு. பவுலிங் பேஸ்னால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோ பிளேயர்ஸை பவுலிங் பேஸ்னால் கன்ஃபார்மாக உள்ளே வச்சுக்கணும். அதாவது ஏ வர்மா அல்லது ரிங்கு ஆர் சிங், ரமன்தீப் சிங்கை ஒரு பிளேயரை பவுலிங் பேஸ் கிரவுண்டுனா இதில் ஒரு பிளேயர் கட்டாயமாக உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே கூட வின்னிங் ஆகிற டீமோட ரஹானை மட்டும் எடுத்து ட்ரேவிஸ்க்கு டப் சிக்ஸருமா ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். சாய்ஸில் பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இதுதான் பேட்டிங் கேட்டகரியில். அப்போது ஒரு 3 பேட்டர் அப்படிங்கிற சாய்ஸ் இருக்குது. விக்கெட் கீப்பர் 2லிருந்து 3 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாறாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்டிங் கிரவுண்ட் இந்த மேட்ச்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கிரீன் அண்டு சுனில் நரைன். ஸோ இதில் ஒரு பிளேயர் வர்ற மாதிரி தான் இருக்கும். இதில் சேஞ்ச் இருக்காது. ஒரு பிளேயர் கண்டிப்பாக உள்ள வந்துடுவாங்க. அனதர் ஒரு பிளேயர் கண்டிப்பாக எடுக்கணும். ஹெச் துபே, அனுகுல் சுதாகர் ராய். ஸோ நீங்கள் எங்கே ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டிங் கேட்டகரியில் ஒரு ரிஸ்க் இருக்குது. அதாவது ஏ வர்மா, ஆர் சிங். அதே போல் விக்கெட் கீப்பிங் கேட்டகரியிலையும் ரிஸ்க் இருக்குது. ரகுவன்சி, அரோரா. அதே போல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும் ரிஸ்க் இருக்குது. எல்லா கேட்டகரியிலையும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ எந்த கேட்டகரியும் சூஸ் பண்ணுங்கள். பேட்டிங் கிரவுண்டாக இருந்தால் பேட்டிங்கை சார்ந்து எடுக்கிறத காட்டிலும் பவுலிங்கை சார்ந்து எடுத்துக்கலாம். பவுலிங் கிரவுண்டாக இருந்தால் பேட்டிங்கை சார்ந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸில் நல்லா பவுலிங் கிரவுண்ட்னா லோயர் ஆர்டர் பேட்டர் உள்ளே வருவார். ஸோ அதே மாதிரி பேட்டிங் கிரவுண்டுனா பர்சன்டேஜில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பவுலர் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இதை மட்டும் திங்க் பண்ணி எங்கே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஒரு 4-5 பிளேயர்ஸ் வரைக்கும் எடுக்க போகிறீங்க. ஸோ அதை கொஞ்சம் சாய்ஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே க்ரீனு நரேன் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா பேட்டிங் கிரவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக க்ரீனை எடுத்துகிட்டு போய்க்குங்க. பவுலிங் சாய்ஸாக இருக்கும்போது சுனில் நரேன் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே நம்ம போன மேட்ச் சொன்ன மாதிரி இங்கே டேவிட் பெயின் உள்ளே இருந்தாருன்னா லெவல்ஸில் கார்த்திக் தியாகி இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டார். பட் முஸ்ரபானி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் பவுல் பண்ணுறாங்கன்னா டேவிட் பெயின், உடன்கட், முஸ்ரபானி 3 பேர் லெவல்ஸில் இருப்பாங்க. அண்டு மலிங்கா. ஸோ 4 பேர் லெவல்ஸில் இருப்பாங்க. ஸோ அப்போது 2 பிளேயரை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். கம்பல்சரி 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது லோயஸ்ட் பிக். அப்போ இங்கே ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 கேட்டகரியில் சொன்னோம். அப்போ அதில் ஒரு கேட்டகரியில் கன்ஃபார்மாக பிக் பண்ணிக்கோங்க கிரவுண்டை பொறுத்து. இங்கே 2 பிளேயருமே இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர் பவுலிங்கில் இன்றைக்கி மேட்ச்சில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த மேட்சும் ஓரளவுக்கு பவுலிங் சைடே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ கிரவுண்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பிளேயர். ஒருவேளை டேவிட் பெயின் லெவல்ஸில் இல்லை அப்படின்னா மேட்ச் வந்து ரொம்ப பவுலிங் பேஸில் போகாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கார்த்திக் தியாகி, முஸ்ரபானி, மலிங்கா, உடன்கட். அப்போ வந்து 4 பிளேயர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் 4 பிளேயர் இந்த லெவல்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது எப்படியும் 2 பிளேயர் வரைக்கும் இங்கே எடுக்கணும். இப்போ பவுலிங்கை சார்ந்து கூட இந்த மேட்சும் போகலாம். ஸோ உடன்கட், தியாகி, முஸ்ரபானி, மலிங்கா. ஸோ இதில் 2 பிளேயர் ரொம்ப கட்டாயம். கண்டிப்பாக தியாகி, முஸ்ரபானியில் ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மேட்ச்சில். ஸோ ஆப்போசிட் டீம் ஃபைட் பண்ணால் மலிங்கா, ஜெயதேவ், உடன்கட். ஸோ இதில் ஒரு பிளேயர் வரலாம். ஸோ அதர்வைஸ் கேகேஆர் சைடு ஃபுல்லாக டீம் மேக் பண்ணால் தியாகி, முஸ்ரபானி 2 பேர்த்தையும் எடுக்கிற மாதிரி வரும். இந்த இடத்தையும் கொஞ்சம் யோசிச்சுங்க. ஓகே, லோயஸ்ட் பிக்கில் இந்த மாதிரியும். ஹையஸ்ட் பிக் பார்க்கும்போது ஹர்ஷர் பட்டேல், வைபவரில் ஒரு பிளேயர் கட்டாயம் உள்ள வரணும். ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ வருண் சக்கரவர்த்தி கேகேஆர் செகண்ட் பவுலிங் ஆப்ஷனில் இருந்தால் மேட்சஸ் கொஞ்சம் ஸ்பின் சைடும் ஸோ பவுலிங் சைடும் திரும்புது. ஸோ கிரவுண்டை பேஸ் பண்ணும்போது அப்போ வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய மேட்சஸில். பட் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது கேட்டகரி வைஸாக பிளேயர்ஸை பிக் பண்ணி சொன்ன போது விக்கெட் கீப்பிங்கில் 2 அல்லது 3, பேட்டிங்கில் ஸோ மினிமம் 3 அல்லது 2. ஸோ 3 வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை இது பவுலிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். மினிமம் 2. ஸோ மினிமமாக கால்குலேட் பண்ணால் விக்கெட் கீப்பிங்கில் 2, பேட்டிங்கில் 2 பிளேயர். ஸோ ஆல்ரவுண்டரில் மினிமம் 2 பிளேயர். ஸோ 6 பிளேயர். அண்டு பவுலிங்கில் மினிமம் 3லிருந்து 4 பிளேயர். ஓகேங்களா?
ஸோ அப்போது கிட்டத்தட்ட 9 பிளேயர் இந்த டைப்பில் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதில் நீங்கள் எங்கே ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ ரிஸ்க் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க, ஸோ அதை பொறுத்து பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 2 பவுலிங் கேட்டகரியில் 2 ஆல்ரெடி பிக் எடுத்திருப்பீங்க ரிஸ்கியில். ஸோ இங்கே ஒரு வேளை அரோராவை நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா 3வது ரிஸ்க் ஆகும். ஹர்ஷர் பட்டேல் எடுத்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ 50 மேலே தானே, ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பவுலிங்கில் 2 இல்லைன்னா 3 ரிஸ்க் எடுத்துருக்கணும். ஸோ அதாவது 50 பிலோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு ரிஸ்க்கு அல்லது ரிஸ்க் ஃப்ரீ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆல்ரெடி 2லேருந்து 3 எடுத்தாச்சு. ஸோ இங்கே பேட்டிங் கேட்டகரியில் ஸோ பவுலிங் பேஸில் போகும்போது கண்டிப்பாக லோயஸ்ட் பிக் வரும் இல்லையா. ஸோ அப்போது 3வதோ அல்லது 4வது ரிஸ்க்கை நீங்கள் பேட்டிங் கேட்டகரியில் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் இருந்தால் போதுமானது. இங்கே இன்னொன்று ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே ஒருத்தர் தான் எஸ் அரோரா ரிஸ்க்கு. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் அரோராவை கூட பிக் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல லாஸ் ஆகுது எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எஸ் அரோராவை பிக் பண்ணலாம். ஸோ அப்போது கிட்டத்தட்ட 4லிருந்து 5 ரிஸ்க் வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மேட்ச்சில் எடுக்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக கேப்டன் ஆப்ஷன் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்த வரைக்கும் பவுலிங் கேட்டகரிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலும் டாப் 4 வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். டாப் 4 வச்சு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ டாப் மோஸ்ட் பிக் எடுத்தோம் அப்படின்னா 71. ஸோ இங்கே 76, 72, ஸோ 71 வராது. ஓகே, ஸோ இசான் கிசான், ரஹானே, பின்னாலன், ஏசர்மா. ஓகே, ஸோ அப்போ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம சொன்னோம். ஸோ இசான் கிசானோ சர்மாவோ ப்ளே பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவு பெருசாக இல்லை அப்படிங்கும்போது, அப்போ எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியது எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் பவுலிங் ஆப்ஷனில் கேப்டன் வரவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லோயஸ்ட் பிக்கில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்டன் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆர் விக்கெட் கீப்பிங் அண்டு பேட்டர்ஸ். ஸோ இதை சார்ந்து தான் கேப்டன் ஆப்ஷன் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சு ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ரைட், ஸோ யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ரஹானே எஸ்இசல் வாய்ப்பு இருக்குது பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே இசான் கிசான், பின்னாலன், ஸோ இந்த 3 பேரும் பேட்டிங்கை சார்ந்து டீமை யோசிச்சிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுலிங் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் கேகேஆர் எடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஸோ நம்ம கிரெடிட் பேஸில் வச்சுக்குவோம். ஸோ அந்த இடத்துல இங்கே கார்த்திக் தியாகி, முசரபானி ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் தான், பட் சான்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது. ஓகே, இது வந்து கேகேஆர் சைடு. இதே எஸ்ஆர் சைடு ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனை எடுத்தால் உடன்கட் அண்டு டேவிட் பெயினை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருந்தால் ஓகே. இதே விஷயம் இப்போது கேகேஆர் செகண்ட் பவுலிங் ஆப்ஷன் எடுத்தால் ஸோ வருண் சக்கரவர்த்தி நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே போல் எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஹர்ஷர் பட்டேல் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஸோ இது நான் மாற்றி சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ பவுலிங் பேஸ் அடிப்படையில் என்ன பவுலிங் சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து நீங்கள் கேப்டன் சாய்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் டெப்த்தாக தான் பார்த்துருக்கோம். இன்னொரு முறையும் தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கேப்டன் ஆப்ஷன் எப்படி இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு புரியும். பேட்டிங் ஆப்ஷனில் முன்னாடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் கொடுத்துருக்கோம். பவுலிங் ஆப்ஷனில் தான் ரிஸ்க்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கிரவுண்டும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இது நடக்க வாய்ப்பு அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.